பாட வில்லினில் பாட வாரம் தந்திடுவீர் இயேசுராஜனே. ஆமாம் தந்திடுவீர் இயேசுராஜனே. தீரம் சொல்லினாமே வில்லிசை பாட வில்லினில் பாட இங்கே வந்திடுவீர் இயேசுராஜனே. ஆமா வந்திடுவீர் இயேசுராஜனே. நாங்கள் எல்லோரும் இங்கு எதற்கு கூடியிருக்கிறோம் தெரியுமா? கூட பட்டியோ முதலில் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி போட்டு பிறகு கதைப்போம். அதுவும் சரிதான். சபையில் உள்ள பெரியோரே, தாய்மாரே, தந்தைமாரே, தாய்மாரே, தந்தைமாரே, அக்காமாரே, அண்ணாமாரே, தம்பிமாரே, தம்பிமாரே, தங்கைமாரே, தம்பிமாரே, எல்லோருக்கும் எங்களது இந்த நேர வந்தனங்கள், இந்த நேர வந்தனங்கள். இப்பதான் என் மனசு குளிந்திருக்கு. ஏன் பாட்டு பாடும்போது அரை ஐஸ் கட்டியால் எரிஞ்சவியோ? அது சரிதான் குருவே. நீங்க பாடுற பாட்டு கட்டையில எறிவாங்களோ ஐஸ் கட்டியில எறிவாங்களோ? ஆரம்பத்திலேயே புகழ்ச்சி வேணாம் சகாக்களே, நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். மேய்க்கிறது எருமை, அதில் என்னையா உமக்கு பெருமை? என்ன இல்ல உங்க அருமைய பெருமையா இந்த எருமை கிட்ட சொல்றேன். சரி சரி, நாங்க இப்ப எதை பத்தி பேச போறோம் தெரியுமா? எவ்வளவு யோசிச்சோ மூளைக்கு எட்டவே மாட்டேங்குது. சரி நானே சொல்லுறேன். எங்களில உண்மையான அன்பை வச்சிருக்கிற ஒருத்தரை பற்றி தான் சொல்ல போகிறேன். அன்பில்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறார். மன அமைதியை தேடுகிறார். நிழலை நிஜமென்று அவன் ஏமாந்து போகின்றான். வாழ்வில் நிம்மதி இல்லாமல் அவன் எங்கெங்கே ஓடுகிறான். அன்பில் உருவானவர், ஆளுநர் தருபவர், எனக்குள் இருப்பவர் உண்மையுள்ளவர். மண்ணுயிரை காக்க தன்னுயிரை கொடுத்த மன்னாரி மன்னரசு என்னோடு. மண்ணுயிரை காக்க தன்னுயிரை கொடுத்த மன்னாரி மன்னரசு என்னோடு. உண்மையாகவா இயேசு எங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரா? அது சரி, இயேசு என்றா யாரு? இதோ தேவனிடத்தில் இருந்து ஒரு ஒளி வந்தது. அந்த ஒளி மனிதனாக உருவெடுத்தது. அந்த மனுஷகுமாரன் எங்கள் பாவங்களுக்கு அடிக்கப்பட்டு பலியானது. நிறுத்துங்க. ஒளி என்றீங்க, மனுஷன் என்றீங்க, பலி என்றீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். மன்னவனே, நாட்டுக்குடி மக்களுக்கு நல்லதொரு செய்தியினை கொண்டு வந்தாயோ. இந்த நாளிலமெங்கும் சொல்லி எம்மை மீட்க வந்தாயோ, காக்க வந்தாயோ. மழலை மன்னவா, எங்கள் மழலை மன்னவா, மரியின் மடியில் தவழ்ந்த எங்கள் மழலை மன்னவா. மடியில் பிறந்தவா, ஏழை மடியில் பிறந்தவா, மனிதத்தையே மீட்க ஏழை மகனாய் வந்தவா. ஏழை எங்களுக்கு ஏற்ற தலைவனாய் எளிய தொழிலில் பிறந்தாயோ. இப்படியாகவே ஆமாம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை மக்களின் பாவங்களை போக்கும் பொருட்டு இந்த உலகத்திற்கு தந்தார். எப்படி? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். கன்னி மரியாள் பரிசுத்த ஆவியினால் கற்பவதியானார். அதை அறிந்து அவளுக்கு நிச்சயிக்கப்பட்ட கணவனான யோசேப்பு அவளை தள்ளிவிட நினைத்தார். எங்கே இருந்து தள்ளி விடுவார்? மலையில் இருந்தா? அவர் எப்படி எங்கிருந்து தள்ளிவிட்டு இருப்பார்? தள்ளி விடுகிறது என்றால் நீங்க சொல்லுற மாதிரி எல்லாம் இல்ல. மலையிலே இருந்து வேற இருந்து தள்ளி விடுகிறது இல்ல. நீதானப்பா சொன்னாய் தள்ளிவிட்டேன் என்று நினைத்தாயோ? உங்களுக்கு புரியுற மாதிரி அவளை விட்டு விலக நினைத்தார். ஆண்டவா, பாவ மரியா, அப்புறம் என்ன செய்தார்? அவர் அப்படி செய்ய நினைத்த போது தேவன் ஜோசப்பின் கனவில் தோன்றி மரியாள் பரிசுத்த ஆவியால் கற்பந்தரித்தது பற்றி கூறினார். அதன் பிறகு யோசேப்பு மரியாளை சேர்த்து கொண்டார். அப்பாடா, யோசேப்பு கடவுள் பேச்ச கேட்டாரே. நீ சும்மா இருப்பா. நீங்க சொல்லுங்க ப்ரோ.
அதன் பிறகு தாவீதின் ஊராகிய பெத்லகேமிலே சிறிய மாட்டுக்குடிலில் மரியாளுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம இயேசு ராஜா பிறந்துட்டாரே, வழிகள் எல்லாம் திறந்துட்டாரே. நம்ம இயேசு ராஜா பிறந்துட்டாரே, வழிகள் எல்லாம் திறந்துட்டாரே. நன்மை செய்திட சுற்றித்திரிந்தார், நம்மை விடுவிக்க பற்றி கொண்டார். நன்மை செய்திட சுற்றித்திரிந்தார், நம்மை விடுவிக்க பற்றி கொண்டார். இயேசு ராஜா பிறந்துட்டாரே, வழிகள் எல்லாம் திறந்துட்டாரே. நம்ம இயேசு ராஜா பிறந்துட்டாரே, வழிகள் எல்லாம் திறந்துட்டாரே. பாவம் போக்கும் பலியாக, பரலோகத்தின் வழியாக. பாவம் போக்கும் பலியாக, பரலோகத்தின் வழியாக. நம்மை வாழ வைக்கும் தேவனாக, நம்மை வழி நடத்தும் ராஜாவாக. நம்மை வாழ வைக்கும் தேவனாக, நம்மை வழி நடத்தும் ராஜாவாக. நம்ம இயேசு ராஜா பிறந்துட்டாரே, வழிகள் எல்லாம் திறந்துட்டாரே. நம்ம இயேசு ராஜா பிறந்துட்டாரே, வழிகள் எல்லாம் திறந்துட்டாரே. தம்மை போல் நம்மை மாற்றிடவே தன்னை தானே தந்தாரே. தம்மை போல் நம்மை மாற்றிடவே தன்னை தானே தந்தாரே. இம்மானுவேல் தேவனாக, நம்மோடு இருக்கும் ராஜாவாக. இம்மானுவேல் தேவனாக, நம்மோடு இருக்கும் ராஜாவாக. நம்ம இயேசு ராஜா பிறந்துட்டாரே, மனசெல்லாம் நிறைஞ்சிட்டாரே. நம்ம இயேசு ராஜா பிறந்துட்டாரே, மனசெல்லாம் நிறைஞ்சிட்டாரே. இப்படியாக இயேசு கிறிஸ்து அவர் தன் வாலிப காலத்தை எல்லாம் பரிசுத்தமாகவும் ஏனையோருக்கு முன்மாதிரியாகவும் வாழ்ந்து காட்டினார். அதன் பிறகு இயேசு ஞானத்திலும் மற்ற எல்லாவற்றிலும் வளர்ச்சி அடைந்து பல அற்புதங்களை செய்தார். பிறகு ஜனங்களின் பாவங்களை போக்கவும் செய்தார். அதன் பிறகு இயேசு தமக்கு சீசர்களை தெரிந்தெடுத்து அவர்கள் மூலமாக பல அற்புதங்களை செய்தார். அந்த காலத்தில் பலவற்றை செய்து ஜனங்களை தம்முடைய பக்கமாக வழி நடத்தினார்கள். இப்ப இருக்கிற வசதி, வாய்ப்பு, நாகரிக வளர்ச்சி அதெல்லாம் அந்த காலத்துல இல்ல. அதனால அவர் அப்படி வாழ முடிஞ்சது. இப்ப அதெல்லாம் நடக்கிற காரியமா? எந்த காலமானாலும் என்ன, தீர்மானம் எடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போதும் இப்போதும் சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் தானே மறையுது. அது போல தேவன் படைத்த எல்லாம் அப்படியே தமது செயல்களை செய்கிறது. ஆனால் விசேஷமாய் தேவசாயலா படைக்கப்பட்ட நம்மால் மாத்திரமே தேவனுக்கு பிரியமாக நடக்க முடியாதா? எங்களை உண்மையாக நேசிக்கிறபடியால் எங்களின் பாவம் போக்க, சாபம் நீக்க தம் உயிரையே பலியாக கொடுத்தார். காயங்கள் பட்டு, தசைகள் பீக்கப்பட்டு, சவுக்கடிகள் வாங்கி சிலுவையில் அறையுண்டு அவர் பட்ட பாடுகள் எதற்காக தெரியுமா? நாம் செய்த பாவங்கள், எங்களின் சாபங்கள், எங்களின் மீறுதல்கள், எங்களுக்காகவே உயிரை கொடுத்த தேவன் எங்களிடம் எதிர்பார்ப்பது எங்கள் இருதயத்தையும் பரிசுத்த வாழ்வையும் தான். அழிந்து போகும் உலகத்திற்காகவும் மனிதர்களுக்காகவும் எவ்வளவோ செய்யும் நம்மால் எங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்த நம் தேவனுக்கு எம் இருதயத்தை கொடுக்க முடியாதா? நாம் வாழும் காலம் எத்தகையது தெரியுமா? அதை பாட்டாகவே சொல்லலாமே. பொல்லாத காலம் இது, பொல்லாத காலம், பொல்லாத காலம் இது, பொல்லாத காலம். புவி வாழும் மனிதனின் நிலையில்ல வாழ்க்கையை புரியாத மனிதனோ அறியாமல் வாழ்கிறார். இது பொல்லாத காலம், பொல்லாத காலம் இது, பொல்லாத காலம். தேசமாகவே மனிதன் திரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான். தேசமாகவே மனிதன் திரிகிறான், விருதாகவே
பலப்படுகிறான். ஆஸ்தியை அவனியில் மலை போல குவிக்கிறான். ஆஸ்தியை அவனியில் மலை போல குவிக்கிறான். ஆனாலும் யாரதை வாரிக்கொள்வார் என்றறியான். ஆனாலும் யாரதை வாரிக்கொள்வார் என்றறியான். பொல்லாத காலம் இது, பொல்லாத காலம், பொல்லாத காலம் இது, பொல்லாத காலம். வேஷமும் நடிப்பும் மாயமாலம் என்ற இந்த பொல்லாத காலத்தில் தான் நாம் வாழ்கிறோம். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற அன்பு எதுவும் நிரந்தரம் இல்லையா? இந்த உலகமே நமக்கு நிலையானது கிடையாது. அப்படி இருக்கையில உலகில் உள்ளவை மாத்திரம் மட்டும் எப்படி நிலையானதா இருக்க முடியும்? எல்லாம் மாயைதான் நண்பர்களே. எல்லாம் சரி, அப்போ இந்த வாலிப காலத்தில் எதையும் செய்யாம என்னத்தை தான் அனுபவிக்கிறது? இதுதான் இன்று அநேகர் மனதில் எழுகிற கேள்வி. வாலிப பருவத்தில் உலக காரியங்களை செய்தால் மட்டுமே அது அந்த பருவத்தின் அடையாளம் என நினைக்கிறார்கள். ஏன், ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான வாலிப பருவத்தை பரிசுத்த வழியில் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாய் கழிக்க முடியாதா? எப்படின்னு சொல்லுங்க. தொலைபேசியில் தொலைந்து போகாமல் தேவனை தேடுங்கள். சினிமாவை தேடினது போதும், சிருஷ்டிகரை நாடுங்கள். புத்தகத்தை மூடி வைத்து விட்டு வேத புத்தகத்தை வாஞ்சியுடன் படியுங்கள். காதல் எனும் மாய வலையில் சிக்கி கத்தர் கொடுத்த பொன்னான வாலிப காலத்தை வீணடிக்காதீங்க. கத்தரின் சித்தம் செய்து அவரின் பலத்த கரத்தினுள் அடங்கியிருங்கள். அவரே சகலத்தையும் வாய்க்க பண்ணுவார். அப்போ சகலத்தையும் வாய்க்க பண்ணணும் என்றால் நாங்க என்ன செய்ய வேண்டும்? சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். இயேசுவும் தமக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. அதற்கு பதிலாய் என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இப்படியாக தேவன் நமக்காக இந்த உலகத்திற்காக வந்து நம்மை ரட்சிக்கவும் பாவங்களை போக்கவும் தம்முடைய பக்கமாக மனந்திருப்பி ஞானஸ்தானம் எடுக்கும்படியாகவும் செய்தார். இப்படியாக எல்லாவற்றையும் செய்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக பலியாகவும் சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். மறுபடியும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழவும் செய்தார். அது சரி, அவர் பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். ஆனாலும் மறுபடியும் அவர் வருவார் என்று சொல்கிறார்கள். அதை பற்றி தெளிவாக சொல்லுங்களேன். இதை சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். உண்மையாகவே அவருடைய வருகை அது சீக்கிரமாக காணப்படுகிறது. நான் ஆயத்தமாக காணப்படும். வேதத்தில் அவருடைய வருகை ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் அல்லது ஒரு வினாடி நிமிடத்தில் சம்பவிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டபடியே இந்த காலத்தில் நடைபெற்று வருகிறது. வெளிப்படுத்தல் 22:12 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறேன் சொன்னார். அவருடைய வருகையை எதிர்பார்த்து நாமும் ஆயத்தமுள்ளவர்களாய் காத்திருப்போம். இப்பவே நாங்க எல்லாரும் எங்க வாழ்க்கை, எங்க எதிர்காலம் எல்லாவற்றையும் எங்க மேல உண்மையா அன்பு வச்சிருக்கிற இயேசுவுக்கே ஒப்படைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இவங்க எல்லாரும் தங்களை தேவனிடம் ஒப்படைத்து விட்டார்கள். அப்போ நீங்கள் யாவரும் ஒப்படைக்கவில்லையா? சீயோன் சிகரம், உன்னத நகரம், இவ்வுயர் தலங்களில் இருப்பவர் யாரோ? சீயோன் சிகரம், உன்னத நகரம், இவ்வுயர் தலங்களில் இருப்பவர்
கோதுமை மணி போல் ஜீவனை விதைப்பார் பிதாவின் சமூகத்தில் ஜோதியா ஜொலிப்பார் கோதுமை மணி போல் ஜீவனை விதைப்பார் பிதாவின் சமூகத்தில் ஜோதியா ஜொலிப்பார் அன்புடன் ஊழியத்தை அனுதினம் செய்வோமே அவர் தரும் பிரதிபலன் பெற்று நாம் பயில்வோமே அன்புடன் ஊழியத்தை அனுதினம் செய்வோமே அவர் தரும் பிரதிபலன் பெற்று மகிழ்வோமே சீயோன் சிகரம் உன்னத நகரம் இவ்வுயர் தலங்களில் இருப்பவர் யாரோ சீயோன் சிகரம் உன்னத நகரம் இவ்வுயர் தலங்களில் இருப்பவர் யாரோ. அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஸ்தோத்திரம்.